மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால இஸ்ரேல் தாக்குதலால் ஈரானில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஆகையால இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மத்திய அரசு என்ன அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது? முழு விவரங்கள். ஈரானுக்கு இந்தியர்கள் யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவுறுத்தி இருக்கிறது. பயணம் மேற்கொள்வது வேண்டாம் என்பது மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் இந்தியர்கள் உடனடியாக கிடைக்கும் போக்குவரத்தை பயன்படுத்தி அங்கிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கும் போக்குவரத்து என்று சொல்லும் போது விமானம், கப்பல் உள்ளிட்ட எந்த போக்குவரத்து கிடைத்தாலும் அதனை பயன்படுத்தி ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் இந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருப்பதற்கான முக்கிய காரணம், இன்று காலை முதல் ஈரான் மீது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை மீண்டும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முக்கியமான அறிவுறுத்தலை தற்போது இந்தியா கொடுத்திருக்கிறது. எனவே இந்தியர்கள் யாரும் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற எந்த பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல அங்கிருக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் இந்த முக்கிய அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.